அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே கண்டிப்பாக யாராவது போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனிமே அப்படிங்கிறது யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்காக ஒரு முறை இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல்ஸ் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லின் ஃபங், நம்மளுடைய ஹீரோ. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்டார் அப்படிங்கிறத காட்டுறாங்கப்பா. பார்க்கும்பொழுது அதை டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடோட வடிவத்தில் இருக்குது. அது காரணம் என்னென்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பேசிக்காகவே வந்து ஸ்வாடோடைய பவர் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போது என்னென்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அவேக்னிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. அவேக்னிங்னா பேசிக்காக ஒன்றும் கிடையாது. அவனுடைய அந்த பவரை வந்து அவன் வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை சாலிடாக மாற்றி அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா இவனுடைய சோலில் வந்து ஃபியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போது இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. இவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணு. இவன் வந்து இவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அவனுடைய தாத்தா, அந்த கிளான் லீடர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவேக்கன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இவனுடைய அப்பா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங் ஷாத்தியன். பயங்கர ஃபேமஸான ஆள். அவர் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இங்கே அவனுடைய தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவங்க அப்பா எங்கே போனார் அப்படிங்கிறதே இவங்க யாருக்குமே தெரியல. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு உட்காந்து இவனுடைய பவர் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரான். கொண்டு வரும்பொழுது முதல்ல அவங்களுடைய பவர் இருக்கு இல்லையா, அது கலர் தான் வரும். இந்த கலர் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் அப்படிங்கிறத சொல்லும். அதில் வந்து பர்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் லெவலாக சொல்லப்படுது. இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மாதிரி வருது. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அவசரப்படாத, வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. பர்பிள் கலரில் ஃபார்ம் ஆகுது. தாத்தாக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் ஸ்வாடாக இருக்குது. அதாவது 7th லெவல். இவருக்கு என்னன்னா, இவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் ஸ்வாட் தான். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. பரவாயில்ல, என் ஃபேமிலியில் வந்து இன்னொரு கிங் லெவல் ஸ்வாட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. இப்போது நம்ம ஹீரோக்கு இல்லை, எனக்கு இன்னுமே பவர் இருக்குது, நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அவனுடைய பவரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவலுக்கும் அடுத்த லெவல் 8th லெவல். இது வந்து எம்பரர் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது கிங்குக்கெல்லாம் ஒரு கிங் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் தான் எம்பரர். ஸோ எம்பரர் லெவல் ஸ்வாடை பார்த்தோன்னா தாத்தா அவள் தான் டோட்டலாக ஆஃப். ஸோ தாத்தா என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணாத, சீக்கிரமாக அதை வந்து உன்னோட சோலோட ஃபியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் இவனுக்காக ஒரு குடும்ப குத்து விளக்கு பார்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த குத்து விளக்கு பின்னாடி இருந்து இவனை அட்டாக் பண்ணுது. இவன் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததே இதுக்காக தான். அவனோட சோலில் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவரை திருடணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளான் லீடர், அந்த தாத்தா எல்லாம் பயங்கர கோவம். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட பேரனை இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா வேலை செஞ்சிருந்ததுங்க. அது வேலை செய்கிற ஆயா கிடையாது, அந்த பொண்ணுக்கு அசிஸ்டன்ட் போல தெரியுது. அது என்ன பண்ணுது, தாத்தாவை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த கேப்பில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா. இவன் ஆக்சுவலாக வந்து ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஹெவன்லி கிளான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ கிளான் லீடர் கூட இந்த பொண்ணை அட்டாக் பண்ணவே இல்லை, தூரமாக தான் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கிளம்பி போகலாம்ல, இவனோட தலையில் காலை வச்சு இவனை ரொம்ப ஒரு நாய் மாதிரி அசிங்கப்படுத்துறா. அதாவது திருடினதே இன்னொருத்தருடைய பவர், ஏதோ பெரிய கல்ட்டல் மாதிரி பேசுறது. அதுக்கப்புறமா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி அவள் கிளம்பி போகிறா. போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு, இதெல்லாம் மறந்துட்டு நாளையிலேருந்து ஒரு சாதாரண மனுஷனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினைக்கிறாங்க. ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. அவனோட கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்குது. அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுடைய சோல் அப்படிங்கிறது உள்ளே போயிருக்கு போல தெரியுது. ஸோ ஏதோ ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேரை சொல்லி அவனை வெல்கம் பண்ணுது. இவனுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த லாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கல்லறை. சாதாரண கடவுள் இல்லை, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கடவுளுடைய கல்லறை. கிட்டத்தட்ட பிரிசன் மாதிரி. இங்கே இருக்கவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் இவங்களோட சோல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்னன்னா ஒவ்வொரு கடவுளுமே வந்து பேச ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா கனவு ஏதாவது காண்றனா, எங்கே இருக்கேன் ஒன்றும் புரியலேன்னு முழிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ கனவெல்லாம் காணலப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ வந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுடைய கன்னத்தில் கை வச்சு அப்படியே பார்க்குறாங்க. இவன் உடனே அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் போயிடும். ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைங்க அப்படிங்கிறான். அட பாவி. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, என்னை இங்கேருந்து வெளில கூட்டு போயிடுங்க அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, இந்த இடத்துக்கு நீ தான் வந்து மாஸ்டர், சரியா, இந்த இடத்தோட ஓனரே நீ தான், நீ எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் அப்படிங்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து இந்த ஒரு இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஏன்ஷியன்ட் காட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபீனிக்ஸ் பறவை எப்போ ஃபேட் ஆகுதோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் எல்லாமே உனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இவன் கேட்குறான், எனக்கு அதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிறான். டே இப்போ தானே நீ உன்னுடைய பிளட் அப்படிங்கிறத அவேக்கன் பண்ண அப்படிங்கிறாங்க. என்னங்க அவேக்கன் அப்படின்னா, இவனுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் இருந்தது இல்லையா, ஸ்வாட் பிளட் லைன் தான் இவங்களுடையது. ஆனால் இவனுக்கு இன்னொரு பிளட் லைன் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது அந்த ஃபீனிக்ஸ் பிளட் லைன் அப்படிங்கிறது இருக்குது. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபீனிக்ஸ் பிளட் அப்படிங்கிறது அவேக்கன் ஆனதுனால தான் இவனால் உள்ளே வர முடிஞ்சது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய காடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்ஸ் மட்டும் கிடையாது, டீமன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் எப்படா வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி இது வெளியில் வந்ததுன்னா முதல்ல சாக போகிறதே நீ தான், ஏன்னா இந்த இடத்துக்கு ஓனர் நீ தானே அப்படிங்கிறாங்க. என்னம்மா பயம்புறுத்துற அப்படிங்கிறான். ஆனால் அதை உன்னால் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி நான் தடுக்கிறது, இப்போ தான் என்னுடைய ஸ்பிரிட்டை ஒருத்தி திருட்டிட்டு போனால் நான் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த டூம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிஃபைன் பண்ணலாம். ரிஃபைன்னா அதை பியூரிஃபை பண்ணி அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இவனுக்கானதாக மாறிடும். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி யாருக்குமே தெரியாத டெக்னிக்ஸு நாலேஜ் எல்லாத்தையுமே இவனால் கெயின் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது, காட்ஸ், சாதாரண மனிதர்கள் கிடையாது. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இல்லையா. இவனை ஓகே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நான் பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். சொல்லிக் கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்னா, உன் கையில் ஒன்று வச்சிருக்கல அது எனக்கு கொடு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா, இல்லை நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் எனக்கு ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. இதனால அது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விடுறான். சாப்பிட்டுட்டு இதுனா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, இது என்னது, இது என்ன டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவன் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஃபார்மேஷனாக பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீல் பண்ணுற டெக்னிக். இந்த இடத்துக்கு இவன் தானே ஓனரு. ஸோ இந்த இடத்துல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் எல்லாம் இவனால் சீக்கிரமாகவே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறதே இவன் கற்றுக்கிறான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் இவனால் அந்த டூமுக்கு போயிட்டு ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ண முடியும். என்னடா டெஸ்ட்டுனா, அங்கே ஒரு ஃபீனிக்ஸ் சுற்றிக்கிட்டு இருந்ததில்ல, அதை வந்து இவன் அடக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவனை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுது. சூடு அப்படிங்கிறது பயங்கரமாக கிளப்புது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா உன்னால் முடியலாம் விட்டுருப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், ஆல்ரெடி ஒருத்தி வந்து என்னோட மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது திருடிட்டு போயிட்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட லைஃபே வந்து பார்த்தா ரிஸ்கில் போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறான். இப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடியது என்னது, ஃபீனிக்ஸ் பிளட் தானே, அப்போ உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீனிக்ஸ் மேலே ஏறி உட்காந்துன்னு ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடுது. அதுக்கப்புறமா சரி ஓகேப்பா எல்லாம் சக்ஸஸ், நீ வா நம்ம ரிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டூம் அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு வார்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நீ கொஞ்சமாவது அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த லேடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஏன்னா லேடின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்காது. உள்ளே போயிட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த டூம் தான், இதை நீ ரிஃபைன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு டூமை வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அந்த காட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பயங்கர கோவம். அவர் வெளியில் வந்து யாரா அது என்னைய வந்து ரிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. இவர் என்னதான் காடாக இருந்தாலும் இப்போ இவர் உயிரோடலாம் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சோலில் மிச்சம் மீதி தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, அதாவது அந்த சீனியர் சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் வந்து கவலைப்படாத, அது மீந்து போன சோல் தான், நீ வந்து தைரியமாக அட்டாக் பண்ணு, உன்னுடைய அந்த பவரை யூஸ் பண்ணு, ஃபார்மேஷனை யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த சோல் வந்துடுச்சு பாரு, சான்ஸை யூஸ் பண்ணு, மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணு அப்படின்னு உடனே அந்த ஒரு பவர் அப்படிங்கிறத இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறான். இவரை அப்சர்வ் பண்ணி முடிச்சோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய காடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி இவங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் பாரு, பேலன்ஸ் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகுது, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வரும்பொழுது அவங்க கேட்குறாங்க, பரவாயில்லடா நீ ரொம்ப லக்கியாக இருக்க, 2 டிவைன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டிவைன் பேட்டர்ன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மனுஷன் அப்படிங்கிறவன் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ வேகமாக மேலே போகிறானோ அதை விட 100 மடங்கு வேகமாக இவனால் மேலே போக முடியும். அது இந்த டிவைன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இவன் திரும்ப போக வேண்டிய டைம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அவன் கேட்குறான், நான் திரும்ப உங்களை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறான். நீ அடுத்த வாட்டி உள்ளே வருவா இல்லையா, அப்போ நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் அடுத்த வாட்டி வரும்பொழுது உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். அவங்களா ஐயோ சூப்பர் ஜாலி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியில் போயிடுறான்.
ஸோ இங்கே தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. டாக்டர் என்ன சொல்கிறான்னா, யோ அவனுடைய பவரையே ஒருத்தர் திருட்டிட்டு போயிட்டா, அவன்லாம் உயிரோட வச்சுக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து ஓடி போகிறாப்புல. ஸோ தாத்தாவும் பேத்தியும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து பார்த்துக்கிறாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோட சிஸ்டர் தான், ஆனால் வந்து சொந்த சிஸ்டர் கிடையாது. அவங்க அப்பா வந்து அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கவலை. ஏன்னா இவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் கண் முழிச்சான் அப்படின்னா இவனுக்கு நான் கூடவே இருப்பேன், இவன் கூட நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாருன்னா, தாத்தா நீ அதெல்லாம் கவலைப்படாத, அவன் சாதாரண மனுஷன்லாம் இருக்க மாட்டான், கண்டிப்பாக அவனுடைய பாதையை அவன் வந்து உருவாக்கிடுவான், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான். அவனுக்கு வந்து நடந்தது கனவா நனவான்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் பிளட் லைன் தான், நமக்கு இந்த ஃபீனிக்ஸ் பிளட் லைனும் கிடையாது, ஒருவேளை இது கனவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து கண் முழிச்ச உடனே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். இவ கத்துறா, தாத்தா இங்கே வா, தாத்தா இங்கே வா, இவன் வந்து எஞ்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே தாத்தாவும் வந்து அவசர அவசரமாக வராரு. வந்த உடனே என்னடா பரவாயில்லையா, உடம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து தாத்தாவும் பேத்தியும் மாறி மாறி கவனிச்சிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. பாரு நாங்கள் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சண்டை நடந்தது இல்லையா, அதில் வந்து தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஸோ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, டே நீ வந்து ரெஸ்ட் எடுறா, நான் போயிட்டு என்னோட இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு. அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, எது வந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். காலையில் உனக்கு நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. இப்போது இவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் நடந்தது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஒரு லாக்கெட் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. பரவாயில்லையே, அப்போ இதெல்லாம் உண்மைதானா, சரி அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளோட அந்த ஃபீனிக்ஸ் பிளட் லைனையாவது ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். அதாவது என்னென்னா ஸ்வாட் பவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அட்லீஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் பவரையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இன்னமும் இவன் உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடோடைய பவர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இவனுக்கு 2 பிளட் லைன் இருக்குது, 2 மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஃபீனிக்ஸ் மார்ஷல் ஸ்பிரிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மார்ஷல் ஸ்பிரிட். ஸோ இதுதான் சொல்லுவாங்க போல், கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லிட்டு. ஒரு பவரை திருடிட்டு போனால் கடவுள் 2 பவராக கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா 2 மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது, அது பத்தாததுக்கு அந்த டூம் ஆஃப் காட் வேறு இருக்கா, அதுலேருந்து இவனுக்கு அந்த 2 டிவைன் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சது இல்லையா. இவனோட ரிகவரி ஸ்பீடுமே ரொம்ப வேகமாக இருக்குது. அதான் இவன் சொல்கிறான், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்காக மருந்து அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரா. இவன் சொல்கிறான், மருந்தா, ஐயோ வேண்டாம், நான் வந்து ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்காக நான் செஞ்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்னோடனே சரி ஓகே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வைக்கிறான். வாயில் வச்சு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த டைமில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் இல்லையா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டட் சிஸ்டர் தான் சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அப்பப்போ அது வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டி பிரச்சனை வந்த உடனே இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவங்கிட்ட அந்த டிவைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இவளை ஏதாவது க்யூர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாய்சன் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட உடம்புக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து கொஞ்சம் கவலையாயிடுது. இவனை கேட்குறானா, நீ எதுக்காக பாய்சன் அப்சர்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனா சொல்கிறான், கவலைப்படாத, எனக்கு வந்து ஒரு சில சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் தெரியும், சரி எனக்கு அது எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனையை நான் கம்ப்ளீட்டாக உனக்கு க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவளோட தங்கச்சியை க்யூர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மெடிக்கல் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது வேணும், அது வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போது இவனை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இவன் ஏன்டா இவ்வளோ உம்முன்னு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஆமாண்டா அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை திருட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ எப்படி இருப்பான் அவன் ஆக்சுவலாக இப்போ ஒரு வேஸ்ட் ஃபெலோடா அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவனை ஜீனியஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதை திருடிட்டு போனதுனால இப்போ இவன் வேஸ்ட் ஆகிட்டானா. இவனை பார்க்கறதுக்காகவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹர்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல சாதாரணமாக தான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானே கூட எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் வரப்போ இவனுக்கு இருந்த மரியாதை அப்படிங்கிறது வேற, இப்போது இவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது வேற. அதாவது இவனுக்கு ஹர்ப் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்களாம். அதான் இவன் சொல்கிறான், ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, நானும் வந்து இந்த கிளானை சேர்ந்தவ தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் ஒரு கதை சொல்கிறான்.
சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் பேக் இருக்குது. அந்த உல்ஃப் பேக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது எல்லாத்துக்குமே எதுக்கு மரியாதை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் தான். உன்னால் வேட்டையாட முடியலன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து இனிமேல் வந்து இந்த கிளானுக்கு சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறான். இதெல்லாம் நான் சொல்லப்பா, கிளான் லீடர்ஸ் தான் சொன்னாங்க, நீ அங்கே போய் கேட்டுக்கோ, மற்றவங்களுக்கு வழி விடு, தூரமாக போ அப்படிங்கிறான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த கிளானுக்காக பயங்கரமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இவருடைய பேர் தெரியாத ஆட்களே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வருவார் இல்லையா, ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு கிளானுக்காக கொடுத்துருக்காரு. அதான் இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்காரு, அவருடைய வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹர்ப் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கிறான். அதே சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்தவன் வரான். அவன் வந்து இவனை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறான்ப்பா. ஸோ இந்த கடைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து இவனை எப்படியாவது இங்கேருந்து விரட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ அவன் இருக்கான்ல, நீ அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ கேட்குறத நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, வாடா வா சண்டை போடு, நீ கவலைப்படாத, நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சண்டை போடுறேன் சரியா, ரொம்பலாம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓகேடா நான் சண்டை போடுறேன், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹர்ப் இல்லை 10 ஹர்ப் வேணும் அப்படிங்கிறான். கடைக்காரனை ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, இவன் கிட்ட மார்ஷல் ஸ்பிரிட்டே இல்லை, அதை திருடிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து ஆல்ரெடி அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வச்சிருக்கான், எப்படி இவனால் சண்டை போட முடியும் அப்படிங்கிறதா இவங்களுக்கு கேள்வி. இப்போ சண்டை போடுறதுக்காக 2 தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ சண்டை அப்படிங்கிறத ஆரம்பித்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான்ப்பா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஸ்பிரிட் தான், அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து திருப்பி அவங்ககிட்டயே அமுச்சு விட்டுறான். இவனுக்கு அதை பார்த்தோன்னா பயங்கர கோவம் வந்தது, என்னைய நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ இவனடா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான், இன்றைக்கி செத்தாண்டா லிங்ஃபேங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இருந்தும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த அட்டாக்கையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறான். அதை கடைக்காரன் யோசிக்கிறான், என்னடா இவன் நகுந்து கூட போக மாட்டேங்கிறான், எதிர்த்து நின்று சண்டை போடுறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவனுக்கு வந்து பவர் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாலாம் இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணாலும் சரி நம்ம ஹீரோ வந்து திரும்ப திரும்ப எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாருமே என்னடா இவன் தோத்துருவான்னு நினச்சா மறுபடியும் ஏஞ்சிக்கிறானே அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாண்டா விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவனுக்கு என்னென்னா தன்னுடைய சிஸ்டரை காப்பாற்றணும், அதுக்காக இந்த ஹர்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், கடைசியாக இந்த ஸ்வாட்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஸ்வாட் ஃபிங்கர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுறான். இப்போ கடைக்காரன் பேனு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அவன் சொல்கிறான், நான் ஜெயிச்சிட்டேன்ல, ஹர்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே அவனுக்கு அந்த ஹர்ப் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கடைக்காரன் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா கீழே விழுந்தவனுக்கு பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்கான். ஸோ இவனுங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவன் தான் வந்து பாய்சனை யூஸ் பண்ணி சீக்கிரட்டாக அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி இதை யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹர்பை வீட்டுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்து அவனுடைய தங்கச்சிக்கு கொடுத்துட்டு இவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டா. இப்போ என்னன்னா இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்ஷல் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதை வந்து டிவைன் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பாய்சனையும் வந்து பாய்சன் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான் இவன் தங்கச்சிக்கிட்ட, இந்த மாதிரி வந்து உனக்கான பிரச்சனையை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் வாழ்க்கையில் நான் ஈஸியாக ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்மளோட ஹீரோவை பிடிச்சிட்டு போகிறதுக்காக. ஸோ இவங்கெல்லாம் வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்குறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடிக்காதரா அப்படிங்கிறாரு. அதாவது நீ வந்து எங்கள் வீட்டு பையனுக்கு பாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. இவன் சொல்கிறான், இல்லையங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிறான். ஆனால் அந்த கடைக்காரன் அங்கே இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ட்விஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நம்மளோட கிளான் எல்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, 7 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போய் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்கப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா 7 தண்டங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் எதுக்கு கிளான் எல்டரா இருக்குன்னு தெரியல. அங்கே போன உடனே அந்த லீடர் என்ன சொல்கிறாருன்னா, லிங்ஃபெங் நீ வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. இவன் கேட்குறான், நான் என்னங்க கிரைம் பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த டைமில் இவனுடைய அங்குளும் அங்கே தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இவனை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவன் என்ன கிரைம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாரு அப்படிங்கிறாரு. அந்த ஒரு பையனை வந்து தூக்கிட்டு வராங்க, ஏதோ பாடலை தூக்கிட்டு வர மாதிரி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்கான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் தான் வந்து பாய்சனால் அஃபெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.
உண்மையை சொல்லணும்னா இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையே கிடையாது. அதாவது இவன் மேலே பழி அப்படிங்கிறத போடணும், இவனை வந்து பேச விடக்கூடாது. இவன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இவனை பேச விடவே மாட்டுறாங்க. அதாவது நம்ம ஒரு படத்தில் பார்த்துருப்போம்ல, என்னடா மரியாதை இல்லாமல் நிற்கிற, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு வாங்க, பதில் சொன்னால் என்னடா அண்ணனே எடுத்து பேசுகிற அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டே இருக்காங்க. இவனா யோசிச்சுக்கிட்டே இருக்கான், டே நான் ஒன்றுமே பண்ணலடா அப்படிங்கிறான். ஆனாலும் யாரையுமே கேட்குறதா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு வந்து பயங்கரமான தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா இவனை வந்து கிளானை விட்டு வெளியில் தள்ளணும் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, ஒருத்தன் பவரை திருடிட்டு போனா, இன்னொருத்தனோட நான் பழிய போடுறான், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போதான் இவங்களோட உண்மையான இன்டென்ஷன் அப்படிங்கிறதே வெளியில் வருது. அந்த கிளான் லீடர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த ஒரு டோக்கன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பல விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். அதாவது சாதாரண மனிதர்கள் போக முடியாத இடத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணி போக முடியும். அது அவங்க அப்பா கொடுத்துட்டு போனது. இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டோக்கனை சரண்டர் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு. இப்போதான் இவனுக்கு புரியுது இந்த ஒரு நாடகம் எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேஸ்ட் ஆகிட்டாப்பல இல்லையா, இவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டை ஒருத்தி திருடிட்டு போயிட்டா, இப்போ இவன் வேஸ்ட்டாக இருக்கான், இவனுக்கு எதுக்கு அந்த டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அதை கொடுத்தனா கிளானில் யார் ஜீனியஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது வருஷம் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்களாம். அந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டோக்கன் அப்படிங்கிறத கொடுப்பாங்களாம். இது வந்து இவங்க அப்பா இவனுக்காக கொடுத்துட்டு போனது. நான் எதுக்காக கொடுக்கணும், கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த கிளான் லீடர் இருக்கார் இல்லையா, இவனை அட்டாக் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த டைமில் வராரு பாருங்க தாத்தா உள்ள பயங்கரமாக, யாரா அது ஏன் பேர மேலே கையை வைக்கிறது, தைரியம் தான் இப்போ வாங்கடா அப்படிங்கிறாரு. சுற்றிக்கிறவங்களாம் அப்படியே அமிங்கி போயிட்டானுங்கப்பா, ஒருத்தன் கூட வாய் பேசல. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட தாத்தாவும் அப்பாவும் இருப்பாங்களே, ஏதோ பயங்கரமாக வந்து இமோஷனல் ட்ராமா போடுறாங்க. பாரு உன்னோட பேர்னால தான் என் பையன் இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு உடனே தாத்தா பார்க்குறாரு, டேய் இங்கேருந்து பார்த்தா என் கண்ணு கூட தெரியுதுடா, அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, எதுக்குடா நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க, தூக்கிட்டு போங்கடா முதல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எது மார்ஷல் டோக்கன் வேணுமா, யாருக்கு வேணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கேட்ப, வாடா யாருக்கு வேணுமோ என்கிட்ட வந்து சண்டை போடுங்கடா, சண்டை போட்டுட்டு அதை எடுத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு ப்ரெஷரை பார்த்து இவனுங்க எல்லாருமே வந்து பயந்து போகிறானுங்க. தாத்தா நிற்கிற மாதிரிலாம் தெரியல, உங்களை இன்னைக்கு வச்சு செய்கிறண்டான்னு சொல்லிட்டு அவருடைய கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய 7 எல்டருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. யாராலையும் தடுக்க முடியல. அந்த டைமில் அந்த அங்கிள் இருக்கார்ல, நீங்கள் 2 பேரும் வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவனுடைய தங்கச்சியும் வெளில கூட்டு வந்துடுறாரு. தாத்தா உள்ள என்ன சம்பவம் பண்ணான்னு தெரியல, டம்மால் டுமில் சத்தம் மட்டும் கேட்டுது. தாத்தாவுமே வெளியில் வந்துடுறாரு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எவனாவது என் பேர மேலே கையை வச்சிங்க உங்களை வச்சு செஞ்சிடும்டா அப்படின்ட்டாரு. இதோட இந்த ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஒரு அனிமே பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள், நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.